إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا وحبيبنا محمدا عبد الله ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன். அவன் அல்லாது இதர தெய்வங்களை வணங்குபவர்களை வெறுப்பவன் என்பதாக நான் சாட்சி சொல்கிறேன். இந்த உலகத்திற்கு அற்புடையாக அல்லப்பட்ட எங்கள் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்தொடர்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபு தாபிஈன்கள், முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் இல்லத்திலே அமர்ந்திருக்கும் இடதன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா அவனது திருமறை மூலமும் அவனது தூதர் மூலமும் எவைகளை எல்லாம் காட்டி தந்திருக்கின்றானோ, எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு ஏவி இருக்கின்றானோ அவைகளை நாங்கள் எடுத்து நடக்கும்படியும், எவைகளை எல்லாம் செய்ய வேண்டாம் என அவன் தடை விதித்திருக்கின்றானோ அவைகளை விட்டு விலகியும் இருக்குமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கக்கூடிய ஏராளமான அருட்கொடைகளை நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே ஒரு முஸ்லிம் உலகத்திலே வாழும் பொழுது அவனுக்கு ஏற்படக்கூடிய தவறுகள், பிழைகளை நீக்கி அவன் ஒரு பரிசுத்தமான ஒரு முஸ்லிமாக வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏராளமான சந்தர்ப்பங்களையும் நாட்களையும் அல்லாஹ் தந்தான். அந்த நாட்களை நாங்கள் நேற்றுடன் நிறைவு செய்திருக்கின்றோம். என்றாலும் கூட நாங்கள் இருக்கக்கூடிய இந்த தினம், ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உள்ள தினங்கள் ஐயாமுத் தஸ்ரீக் எனும் சிறப்பித்து கூறப்பட்ட தினங்கள். அந்த நாளிலே நோன்பு பிடிப்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அது மாத்திரமல்லாமல் மிகவும் முக்கியமான ஒரு வணக்கத்தை ஞாபகமூட்டிவிட்டு ஹுத்பாவுடைய தலைப்புக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். மிக முக்கியமாக இந்த நாட்களிலே எங்களுக்கு அல்லாஹு தாலா விதியாக்கி இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்திருக்கின்ற ஒரு அமல், தக்பீர் என்று சொல்லக்கூடிய அந்த அமல், அது எங்களுக்கு அந்த ஐயாமுத் தஸ்ரீக்குடைய நாட்கள் முடியும் வரைக்கும் நாங்கள் அந்த அமலை செய்து கொள்ளலாம். எனவே அந்த வகையிலே நாங்கள் இயன்றளவு இந்த நாட்களிலே தக்பீரை அதிகமாக சொல்லுவதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். ஏனென்றால் அடுத்த வருடம் இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தை நானோ நீங்களோ அடைவோமா என்பதிலே யாருக்கும் அந்த இடத்திலே உத்தரவாதம் இல்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த எளிமையான, இந்த சிறிய நன்மை தரக்கூடிய இந்த வணக்கத்தை நாங்கள் அதிகமாக இந்த நாட்களிலே செய்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தாலா எங்களுக்கு ஏராளமான அருள்களை தந்திருந்தாலும் கூட ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் பொழுது அவனுடைய மிக முக்கியமான குறிக்கோளாக இருக்க வேண்டியது அவனுடைய இறுதி நேரங்கள். எந்த ஒரு மனிதன் உலகத்திலே வாழ்ந்தாலும் கூட அவன் பயப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு தருணம் தான் அவனுடைய இறுதி நேரம். அவனுடைய மரணம் ஏற்படும் பொழுது எந்த நிலையில் அவன் மரணிப்பான் என்பதுதான். உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் மரணம் என்பது உறுதி என்பதை எல்லோரும் அறிவார்கள். ஆனால் அந்த மரணம் எப்படி சம்பவிக்க வேண்டும் என்பது எல்லோருக்கும் உள்ள ஆர்வம் என்னவென்றால், அந்த மரணம் ஒரு சிறந்த மரணமாக என்னுடைய மரணம் ஆக வேண்டும் என்பது ஒவ்வொரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே இருக்கக்கூடிய ஒன்று. இதைத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுஸ்னுல் காத்திமா, ஆக இறுதி நேரத்திலே சிறந்த முறையிலே எங்களுடைய மரணம் ஏற்பட வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவாக அந்த பிரார்த்தனைகளிலே அதிகமாக கேட்டிருக்கின்றார்கள். எனவேதான் எத்தனையோ நோயாளிகளை பார்க்கின்றோம், ஆனால் நெடுங்காலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நோயுடன்.
எத்தனையோ சுகதைகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் திடீரென்று மரணிக்கின்றார்கள். அந்த மரணத்தை பார்க்கும் பொழுது எப்படி மரணிக்கின்றார்கள் என்பதை பற்றித்தான் மக்கள் பேசுகின்றார்களே அல்லாமல் அவர் மரணித்ததை பற்றி அல்ல. அவர் ஒரு மோசமான நிலையிலே மரணித்திருந்தால் பாருங்கள், இப்படியாக மரணித்து விட்டார், இப்படி மோசமான வேலைகளை செய்யும் பொழுது அந்த இடத்திலே அவர் மரணித்து விட்டார், அவருக்கு இந்த நிலையிலே மரணம் யாருக்கும் வரக்கூடாது என்று ஒவ்வொரு முஸ்லிமும் அந்த நேரத்திலே சிந்திப்பார்கள். அதே போன்று ஒரு மனிதன் நல்ல முறையிலே சுஜூதிலே அல்லது ருக்குவிலே அல்லது தொழுகையிலே அல்லது நல்ல அமல்கள் அவனிடத்திலே இருக்கும் பொழுது அவன் மரணித்து விட்டால் அப்படித்தான் மரணிக்க வேண்டும், இப்படியான மரணத்தை தான் நாங்கள் கேட்க வேண்டும் என்பதாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஆசைப்படுவார்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த எல்லோரும் நினைக்கக்கூடிய, எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஹுஸ்னுல் ஹாத்திமா என்ற கடைசி முடிவு, ஒரு மனிதனுடைய முடிவு நல்லதாக இருக்க வேண்டும் என்றால் இஸ்லாம் எங்களுக்கு நாங்கள் எப்படி வாழ வேண்டும், அந்த நல்ல முடிவை பெற்றுக்கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு அழகான முறையிலே காட்டி தருகின்றது. எனவேதான் ஒரு மனிதனுடைய இறுதி தருவாயிலே அவன் 2 விஷயத்தை பயப்படுகின்றான். ஒன்று, அவர் மரணிப்பதற்கு முன்னால் அல்லது நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனுடைய குடும்பத்தை பற்றி, அவனுடைய சொத்துக்களை பற்றி, அவன் திருமணத்தை முடித்துக் கொடுக்காத தன்னுடைய பெண் பிள்ளைகளை பற்றி, அல்லது இவர்களுக்கு நான் ஏதோ செய்துவிடவில்லை என்றதாக இப்படியான ஒரு கவலை அவர்களுக்கு ஏற்படுகின்றது. இரண்டாவதாக, அவர் போகக்கூடிய அந்த உலகம், அவர் போகக்கூடிய வீடு தன்னுடைய வீடு அல்ல, அது ஒரு மாற்றமான வீடு, அவர் வித்தியாசமான ஒரு சூழலுக்கு அவர் மாறுகின்றார் என்றால் அந்த வீடு எப்படி இருக்க போகிறதோ என்பதை யோசிக்கிறார். இந்த 2 கவலைகளும் ஒரு மனிதனுடைய முதுமையாகும் பொழுது, அவனுடைய இறுதி தருவாயை அடையும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய முக்கியமான 2 விடயங்கள். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவருடைய வாழ்க்கையிலே அதே நேரத்திலே ஒரு மனிதன் நல்ல அழகாக இருந்துவிட்டு மோசமாகிவிட்டால் அல்லது அவன் பிழைகளை செய்வதற்கு ஆரம்பித்து விட்டால் நாங்கள் என்ன சொல்லுகின்றோம் என்றால், இந்த மனிதர் அழகான முறையிலே இருந்தால் இப்பொழுது அவருக்கு இப்படியான தீமைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்கள், இந்த இடத்துல 2 விடயங்களை நாங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, தன்னுடைய நிலைமை எப்படி இருக்க போகின்றது என்பதை யோசிப்பது ஒரு பகுதி. தான் எப்படி, தன்னுடைய இறுதி முடிவு எப்படி அமைய வேண்டும் என்று ஒவ்வொருவரும் சிந்திப்பது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி இருக்கின்றது, இன்னொரு மனிதனுடைய அவனுடைய இறுதி தருவாய் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்யக்கூடாது, முஸ்லிம் என்ற வகையிலே சில நேரத்திலே அவர் காலம் முழுதும் பாவத்திலே இருந்திருப்பார் அல்லது மோசமான அந்த வேலைகளை செய்திருப்பார். இறுதி தருவாயிலே அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பள்ளியுடன் இருப்பார், தொழுகை, ஐங்கால தொழுகையை அழகான முறையிலே தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள், சதக்காக்களை கொடுப்பார்கள் என்றால் இந்த மனிதர்களை பார்த்து நாங்கள் அவர்களுடைய சென்று போன காலங்களை பற்றி நாங்கள் பேசக்கூடாது. அவர்களை பற்றி நாங்கள் என்ன சொல்லக்கூடாது என்றால், நாங்கள் இவர்கள் ஏற்கனவே செய்த விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெரியும், இவர்கள் இப்படியான பாவங்களை எல்லாம் செய்தவர்கள், இப்பொழுது அவர்களுக்கு இயலாத நேரத்தில் என்ன செய்கின்றார்கள், பள்ளியுடன் இருக்கின்றார்கள், வணக்கத்துடன் இருக்கின்றார்கள் என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை, இப்படி பேசக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மனிதன் உலகத்திலே வாழும் பொழுது அதிக காலம் அவனுடைய மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு சான் இருக்கும் பொழுதும் கூட அவனுடைய கலா கதிர் மாறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு மனிதன் முழுமையாக சுவர்க்கத்துக்காக அமல் செய்து கொண்டிருக்கின்றார், அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரு முழத்தான் இருக்கின்றது என்றால் அந்த நேரத்திலே அவன் என்ன செய்கின்றான் என்றால் பாவம் செய்து அந்த நரகத்துக்கு தகுதியானவனாக மாறுகின்றான். அதே நேரத்திலே அவன் நரகவாதியாக, அவனுடைய அனைத்து செயல்களும் மோசமாக இருந்தது, அவனுக்கும் நரகத்துக்கும் ஒரு முலம் தான் இருக்கின்றது என்றால் அந்த நேரத்திலே அல்லாஹ் தஆலா அவனுக்கு நேர்வழியை கொடுத்து நல்ல அமல்களை செய்கின்றார் என்றால் அல்லாஹ் அவனுக்கு கிடைத்த அது ஒரு கொடுத்த பாக்கியம் என்பதை நாங்கள் உணர வேண்டும். அந்த நேரத்திலே நாங்கள் அவர்களை குறை சொல்லுவதோ அல்லது அவர்கள் ஏற்கனவே செய்த தவறுகளை சமூகமயப்படுத்துவதோ அல்லது நாங்கள் அவர்களை பற்றி பேசும் பொழுது இவர்கள் எல்லாம் ஆரம்பத்தில் இப்படி செய்தவர்கள் தான், ஆனால் இப்பொழுது அப்படியே பள்ளியுடன் இருக்கின்றார்கள் என்ற குறை சொல்லுவதென்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் அல்லாஹ்வுடைய முடிவுக்கு, அல்லாஹ்வுடைய கலா கதிரிலே அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த அருளுக்கு நாங்கள் குறை சொல்லுகின்றோம், அல்லாஹ்வை நாங்கள் குறைத்து மதிப்பிடுகின்றோம் அல்லது அவனை நாங்கள் பிழையாக எண்ணுகின்றோம் என்பதை நாங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று நினைப்பது போன்று மற்றவர்கள் இறுதி நேரத்திலே அல்லது அவருடைய மரண தருவாயிலே சில நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கின்றார் என்றால் அவைகளை பார்த்து நாங்கள் ஏளனமாகவோ குறையாகவோ எதையும் பேசக்கூடாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கு எங்களுக்கு வரலாற்றிலே மிக முக்கியமான பாடங்கள் இருக்கின்றது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண் வந்து என்ன செய்கின்றார் என்றால் விபச்சாரத்தை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த நேரத்திலே அவருக்கு ஹத்தை நிறைவேற்றும்படி ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்கின்றார். அப்பொழுது அவகாசம் கொடுத்து அந்த பெண்ணுக்கு என்ன செய்கின்றார், அந்த ஹத்தை நிறைவேற்றியவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சஹாபாக்கள் அந்த பெண்ணை ஏளனமாக பார்த்தார்கள். மதீனாவிலே இருக்கும் பொழுது அவர்களை அடக்கம் செய்வது எங்க, முஸ்லிம்களுடைய மையவாடியை அடக்கம் செய்வதா? இப்படியான ஒரு பாவியான ஒரு விபச்சாரத்தை செய்த ஒரு பெண்ணுக்கு என்ன தண்டனை என்பதாக அந்த சஹாபாக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், லகத் தாபத் தௌபதன், அந்த பெண் ஒரு தௌபாவை செய்திருக்கின்றார். லவ் குஸிமத் பைன 70 மின் அஹ்லில் மதீனதி லவஸஅத்துஹும், 70 பாவிகள் தௌபா செய்து தன்னுடைய பாவத்திலிருந்து மீளுவதை விட அந்த பெண்ணுடைய தௌபா தான் மிக உயர்ந்த தௌபா. எனவே 70 பாவிகளுக்கு பிரித்து கொடுத்தாலும் கூட அந்த பெண் செய்த தௌபாவுக்கு நிகராகாது என்பதாக அனைவர்களுடைய வாயையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடைத்து விட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பாவிகள் 70 பேர்கள் என்னென்ன பாவங்களை செய்துவிட்டு தௌபா செய்தாலும் கூட அந்த பெண் செய்தது பெரிய தௌபா என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே நல்ல முடிவுகளை பெற்றவர்கள், அவர்களுக்கு கிடைத்த சன்மானங்கள், அவர்களுக்கு கிடைத்த பாக்கியங்கள் என்ன என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய ஒரு ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கின்றது. فقد مر النبي صلى الله عليه وسلم مع أصحابه على رجل من اليهود ناشرا التوراة يقرأها على ابن له في الموت. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய சஹாபாக்களுடன் ஒரு மனிதரிடத்திலே அப்படியே செல்லுகின்றார்கள். அந்த நேரத்திலே அவர் யகூதியை சேர்ந்த மனிதர், யூதர்களாக இருக்கக்கூடிய அந்த ஒரு மனிதர் என்ன செய்கின்றார், தன்னுடைய மகன் மரணிக்க இருக்கக்கூடிய தருவாயிலே, நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடிய தருவாயிலே தௌராத்தை அவர்களுக்கு ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள். மரண தருவாயிலே இருக்கக்கூடிய அந்த மகனுக்கு தன்னுடைய தந்தை என்ன செய்கின்றார், தௌராத்தை அங்கே ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது அதாவது மிக அழகான நல்ல தோற்றமுள்ள நல்ல அழகான சக்தியான ஒரு வாலிபர் அவர். فقال له صلى الله عليه وسلم انشدك بالذي انزل التوراة هل تجد في كتابك ذا صفتي ومخرجي. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தந்தையை அந்த மகனிடத்திலே கேட்கின்றார். அப்பொழுது மரணிக்க போகக்கூடிய மகனிடத்திலே கேட்கின்றார், உனக்கு ஓதப்படக்கூடிய இந்த தௌராத்திலே என்னை பற்றி, என்னுடைய நுபுவத்தை பற்றி, என்னுடைய பண்புகளை பற்றி ஏதாவது கூறப்பட்டுள்ளதா உனக்கு கூறுவதிலே என்று கூறும் பொழுது அதாவது தந்தை என்ன சொல்லுகின்றார் என்றால், இல்லை அப்படி ஒன்றும் இல்லை என்று தலையசைக்கின்றார். அதை கேட்கும் பொழுது, வாப்பாவும் மகனும் இருக்கும் பொழுது கேட்கும் பொழுது தந்தை அப்படியே மறுத்து விடுகின்றார்கள், இவர் முஹம்மதுடைய மார்க்கத்திலே மரணித்துவிடக் கூடாது என்பதாக. அப்பொழுது ஃபகால இப்னுஹு, அந்த யூத அந்த தந்தையுடைய மகன் என்ன செய்கின்றார், இன்னி வல்லதி அன்ஸல தௌராத இன்னா லனஜிது ஃபீ கிதாபினா ஸிஃபதக வ மக்ரஜக. அந்த மகன் கூறுகின்றார், மரண தருவாயிலே இருக்கக்கூடிய அந்த மகன் கூறுகின்றார், இந்த தௌராத்தை அனுப்பிய அவனின் மீது சத்தியமாக, நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய தௌராத்திலே உங்களை பற்றியுள்ள பண்புகள், உங்களுடைய நுபுவத், நீங்கள் வரக்கூடிய இந்த நபியாக அருளப்படக்கூடிய எல்லா செய்திகளும் இருக்கின்றது. வஅஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ். அப்பொழுது என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த உலகத்திலே வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, நீங்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் என்பதாக அப்படியே அந்த மகன் என்ன செய்கிறார் என்றால் ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த மகன் செய்த நன்மை என்ன? எந்த நன்மையையும் செய்யவில்லை. அந்த இறுதி தருவாயிலே அல்லாஹு தஆலா அவனுடைய கலாக்கதிரை, அவனை ஒரு நல்லவனாக மரணிக்க செய்கின்றான் என்றால் அவன் உலக வரலாற்றிலே அல்லது வாழும் பொழுது அவன் செய்த நன்மைகள் என்ன? ஆனால் எந்த ஒரு தொழுகையையும் தொழவில்லை. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அகீமுல் யஹூத அன் அகீக்கும், அங்க யூதர்கள் எல்லாம் சூழ இருக்கின்றார்கள், அவர்களை பற்றி உன்னுடைய அந்த சகோதரனிடத்தில் இருந்து யூதர்களை விலக்குங்கள் என்பதாக அவர்களை அப்படியே விலக்கிவிட்டு சும்ம வலிய கஃபனஹு வ ஹன்னதஹு வ ஸல்லா அலைஹி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை அப்படியே கஃன் செய்த பொறுப்பையும், அவர்களுக்கு தேவையான இறுதி சடங்கை செய்யக்கூடிய அந்த ஜனாசாவுக்குரிய அனைத்து சடங்குகளையும் செய்யக்கூடிய அந்த கடமைகளை செய்வதற்குரிய அப்படியே பொறுப்பை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சிறுவனை தொழுவித்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் பார்க்கின்றோம், எங்களுடைய பார்வையிலே எப்படித்தான் இருக்கின்றது என்றாலும் கூட ஒரு மனிதனுடைய இறுதி நிலைமை, அவனுடைய நிலைமை, அவன் இஸ்லாத்திலே ஏற்றுக்கொண்டு எந்த ஒரு அமலும் இல்லாமல் மரணிப்பது என்றால் அவன் அந்த இடத்திலே சுவர்க்கம் நுழைவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இதைவிட எளிமையான ஒரு சிறந்த இப்படியான விசாலமான ஒரு மார்க்கம் உலகத்திலே இருக்கும் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு வணக்கத்தையும் செய்யாமல் அல்லாஹு தஆலா அவனை மன்னித்து விடுகின்றார் என்றால் இது ஒரு
இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய மிகவும் ஒரு சிறப்பம்சம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் இன்னொரு மனிதன் இன்னொரு பகுதியை, வரலாற்றிலே இருள் நிறைந்த பகுதியையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். நபி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், ஒரு மனிதர் இஸ்லாத்திலே இருக்கின்றார், இஸ்லாம், இஸ்லாத்தை வாதிடுகின்றார், தான் முஸ்லிம் என்று சொல்லுகின்றார், முஸ்லிம் சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அனைத்து பாவங்களையும் அட்டூழியங்களையும் அனைத்தும் செய்கின்றார். ஆனால் இறுதி தருவாயில் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த மனிதர் என்ன செய்கிறார்? நடிக்கிறார். முஸ்லிம்களுடன் தான் இருக்கின்றார்கள், பள்ளிவாசலிலே தொழுகின்றார், முஸ்லிம் என்ற பெயரிலே எப்படியெல்லாம் கொலைகள் கொள்ளைகள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்துவிட்டு முஸ்லிம் என்ற பெயரிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுக்கும் ஒரு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய முஸ்னத் அஹ்மதிலே பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகின்றார்கள். ஷஹீதுனா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சென்றோம், கண்டோம். ஃபகால லிரஜுலின் மிம்மன் யத்இ இஸ்லாம், இஸ்லாத்தை வாதிடக்கூடியவர்கள், நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள், முஸ்லிம்களுக்காக பேசக்கூடிய ஒருவர், ஹாதா மின் அஹ்லின் நார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை காட்டி இவர் ஒரு நரகவாதி, இவர் நரகத்துக்கு சொந்தக்காரர் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஃபலம்மா ஹதரல் கிதால் قاتل الرجل قتالا شديدا, இந்த அளவு கண்டால் முஸ்லிம்களுக்கு எதிராக வரக்கூடிய யுத்தங்கள் எல்லாம் கலந்து கொண்டு கடுமையாக அந்த ஜிஹாதிலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கலந்து கொள்கின்றார்கள், பல யுத்தங்களிலே கலந்து கொள்கின்றார்கள். எந்த அளவு கண்டால் யுத்தங்களிலே போய் அவர்கள் காயப்பட்டு காஃபிர்களில் இருந்து அடி வாங்கி எத்தனையோ அந்த நோவினைகள் பட்ட அந்த மனிதரை பற்றித்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர் ஒரு நரகவாதி என்பதாக கூறுகிறார்கள். சஹாபாக்கள் பேசிக் கொள்கின்றார்கள், இப்படியான ஒரு மனிதரை, இப்படி சமூகத்துக்கு நல்ல செய்யக்கூடிய ஒரு மனிதரை, யுத்தங்களிலே எல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக வரக்கூடிய யுத்தங்களிலே எல்லாம் கலந்து கொண்டு அந்த ஷஹாதாவை எதிர்பார்க்க கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜிஹாதிலே அவர்கள் ஷஹீதாக வேண்டும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதி என்று கூறுகின்றார்களே என்று கூறியவுடன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளங்கப்படுத்துகின்றார்கள். என்ற அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாலிக, ரசூலுல்லாஹ்வுக்கு அது வஹியாக அருளப்படுகின்றது. ஃபகால அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன் என்ற தக்பீரை கூறிவிட்டு, அஷ்ஹது அன்னி அப்துல்லாஹி வ ரசூலுஹு, நான் அல்லாஹ்வுடைய அடியானும் அவனுடைய தூதரும் என்பதாக நானே சாட்சி சொல்லுகின்றேன் என்பதாக ரசூலுல்லாஹ் கூறிவிட்டு, சும்ம அமர பிலாலன், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே அழைத்து, ஃபனாதா பின்னாஸ், மக்களுக்கு அறிவித்தல் கொடுங்கள், இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத, இன்னஹு லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்ஸும் முஸ்லிமத்துன், உண்மையாக இஸ்லாத்துக்கு சரியான முறையிலே கட்டுப்பட்டு நடந்தவன் மாத்திரம்தான் சுவர்க்கம் போவான் என்பதாக பிலாலே நீங்கள் மக்களுக்கு அறிவுறுத்தல் செய்யுங்கள், நீங்கள் அறிவியுங்கள் என்பதாக. வ இன்னல்லாஹ லயுஅய்யிது ஹாதா தீன் பிர்ரஜுலில் ஃபாஜிர். இறுதியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக முக்கியமான ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள். இந்த மார்க்கத்தை பிர்ரஜுலில் ஃபாஜிரி, இந்த மார்க்கத்துக்கு உதவி செய்வான் அல்லாஹ் தஆலா ஒரு கெட்டொரு மனிதரால் உதவி செய்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இறுதி முடிவை நாங்கள் எப்படி பயப்பட வேண்டும்? ஏன் அந்த சஹாபாக்களும் அந்த தாபியீன்களும் இதற்கு முன்னால் வாழ்ந்த முன்னோர்கள் எல்லாம் ஏன் இறுதி முடிவை பயப்பட்டார்கள்? அன்புக்குரிய சகோதரர்களே, உலகத்திலே வாழ்ந்து அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் செய்த தவறு என்ன? அந்த நேரத்திலே விடயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். இவர் ஒரு யுத்தத்துக்கு போய் என்ன செய்கின்றார்கள் என்றால், அந்த நேரத்திலே காயப்படுகின்றார், கடுமையாக காயப்படுகின்றார். அந்த இரவிலே அவர் என்ன செய்கின்றார் என்றால், அவருக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் ஷஹாதாவை அவர் ஜிஹாத் செய்து மரணிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். ஆனால் அவருடைய அந்த நோவு தாங்க முடியாமல் அவர் தன்னைத்தானே கொலை செய்து கொண்டார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் என்ற பெயரிலே அவர் செய்த தவறு என்ன? இஸ்லாம் என்ற பெயரிலே அவருக்கு இருந்த ஆர்வம் எப்படி அவருக்கு நரகத்தை சம்பாதித்து கொடுத்தது என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய இறுதி நேரம் எப்படி இருக்க வேண்டும் என்பது இந்த இரண்டு சம்பவத்தை பார்த்தும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சில நேரத்திலே நாங்கள் அதிகமான நன்மைகளை செய்கின்றோம். எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை அல்லது சோதனையின் காரணமாக அந்த நேரத்திலே நாங்கள் அல்லாஹ்வை பற்றி தீய எண்ணம் கொண்டு நான் செய்த நல்ல வேலைகளை எல்லாம் இதற்கு பின்னால் நான் இதில் ஈடுபட மாட்டேன், இதற்கு பின்னால் நான் இப்படியான வேலைகளில் ஈடுபட மாட்டேன் என்று நாங்கள் கோபித்துக் கொண்டு நாங்கள் ஓரமாகுவோம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களிடமிருந்து இறுதி நேரத்திலே அல்லாஹ் தஆலா சில பொறுப்புகளை வாங்கி இருக்கின்றான், அல்லது எனக்கு அல்லாஹ் தஆலா எனக்கு அந்த நன்மைகளை செய்வதற்கு எனக்கு நாடவில்லை என்பதுதான் அர்த்தம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய இந்த காலத்திலே, நாங்கள் வாழக்கூடிய காலத்திலே என்னென்ன நன்மைகள் எல்லாம் எங்களுடைய இறுதி நேரத்திலே செய்ய முடியுமோ அந்த நேரத்திலே நாங்கள் அந்த நன்மைகளை எல்லாம் விடுபடாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த சம்பவத்தில் இருந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு மனிதருடைய
ஒரு மனிதன் இறுதியாக மரணிக்க வேண்டும் என்றால் அவன் நல்ல முடிவிலே மரணிக்க வேண்டும் என்றால் நாங்கள் நினைக்கின்றோம் சுஜூதிலே மரணிக்க வேண்டும் என்று, ருக்குவிலே மரணிக்க வேண்டும் என்று இருக்கின்றோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே மரணிக்கவும் இல்லை, ருக்குவிலே மரணிக்கவும் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மடியில் தான் மரணித்தார்கள், வீட்டிலே தான் மரணித்தார்கள். ஆனால் அந்த நேரத்திலே ஒரு நல்ல முடிவு என்றால் என்ன என்பதை பற்றி இஸ்லாம் எங்களுக்கு கூறும் பொழுது என்ன கூறுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு மரணம் வரும் நேரத்திலே அவன் ஒரு நல்ல விடயத்துடன் தொடர்பாக இருக்க வேண்டும். அவனுக்கு அல்லாஹு தாலா நல்ல அமல்களை செய்வதற்குரிய சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும். அதிகமாக குர்ஆனுடன் இருக்க வேண்டும், அதிகமாக சமூக சேவைகளுடன் இருக்க வேண்டும், அதிகமாக மார்க்க பணிகளை செய்ய வேண்டும், அதிகமாக குடும்பத்தை கவனிக்க வேண்டும். இப்படியாக நல்ல நல்ல அமல்கள் இபாதத்துகளுடன் அவனுடைய அமல்கள் எல்லாம் அதிகமாக இருந்தால் நிச்சயமாக அவனுடைய இறுதி தருவாய் நல்ல விதமாக அமையும் என்று ஒரு மனிதனுக்கு யூகித்துக் கொள்ளலாம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறும் பொழுது சூரத்துல் ஜாசியா 21வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகின்றான், அம் ஹஸிபல்லதீன ஜதரஹுஸ் ஸய்யிஆத் அன் நஜஅலஹும் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத் ஸவாஉன் மஹ்யாஹும் வ மமாத்துஹும் ஸாஅ மா யஹ்குமூன். நல்லவர்களை பற்றி அல்லாஹ் கூறுவான், தீமையை செய்து கொண்டு அவர்களையும் அவர்கள் நல்லவர்கள் மாதிரி நடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் கல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், அவர்களும் ஈமான் கொண்டு நல்லமல்கள் செய்தவர்களும் ஒன்று என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்களா, ஸவாஉன் மஹ்யாஹும் வ மமாத்துஹும், அவர்கள் உயிர் வாழ்வதும் உண்டு அவர்கள் மரணிப்பதும் உண்டு என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஸாஅ மா யஹ்குமூன், அவர்கள் தீர்ப்பளித்ததிலே மிக மோசமானவர்கள், அவர்களுடைய தீர்ப்பு மிகவும் மோசமானது என்றால் அவர்கள் உயிர் வாழ்வதும் ஒன்றுதான் அவர்கள் மரணிப்பதும் என்று ஒன்றுதான் என்பதாக அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றார். என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எப்பொழுதும் நல்லவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அவர்களுடைய இறுதி நிலையை பற்றித்தான் சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன் அந்த நல்லவர்கள் இறுதி முடிவை அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னமல் அஅமாலு பில் ஹவாதீம், நிச்சயமாக அமல்கள் எல்லாம் இறுதி நேரத்தை வைத்துத்தான் முடிவு செய்யும். அந்த நேரத்திலே ஒரு நிமிடத்திலே ஒரு வினாடியிலே செய்யக்கூடிய அமல் தான் அந்த இடத்திலே அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்கும் என்ற விடயம் எங்களுக்கு அந்த எண்ணம் இருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒவ்வொரு நிமிடத்தையும் அன்புக்குரிய சகோதரர்களே எமது இறுதி நிலைமை இப்படி இருக்க வேண்டும் என்று நாங்கள் சிந்தித்திருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் கூட நாங்கள் அத்தஹியாத்திலே ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி இறுதி முடிவை நல்ல விடயமாக ஆக்க வேண்டும். அதே நேரத்திலே ஹயாத்திலே மௌத்திலே உலக வாழ்க்கையிலும் மரணத்துக்கு பின்னாலும் இருக்கக்கூடிய ஃபித்னாக்களை விட்டும் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும் என்பதை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அதனால் தான் அத்தஹியாத்திலே இறுதியிலே நாங்கள் 4 விடயங்களுக்கு பாதுகாப்பு தேடுகின்றோம். அதிலே ஒன்று அஊது பிக மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சோதனைகளை விட்டும் மறுமையிலே இருக்கக்கூடிய சோதனைகளை விட்டும் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு முஸ்லிமுடைய மரணம் ஏற்பட வேண்டும் என்றால் அவன் உண்மையான இஸ்லாத்திலே இருக்க வேண்டும், அவனுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்று, அவனுக்கு இருக்கக்கூடிய முழுமையான அந்த நம்பிக்கை அவனுக்கு அப்படியே இருக்க வேண்டும். இதைத்தான் அல் குர்ஆன் பல இடத்திலே கூறுகின்றது, வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், நீங்கள் முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க வேண்டாம். அதே நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள், தவஃபனி முஸ்லிமன் வ அல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன், யா அல்லாஹ் என்னை முஸ்லிமாக மரணிப்பாயாக, முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த துஆவை கேட்டவர் யார் என்றால் நபிமார்கள் என்றால் அவர்கள் தவறுகளுக்கு இடைப்படாத தவறுகள் ஏற்படாத ஒரு மனிதர் தான் கேட்கின்றார், தவஃபனி முஸ்லிமன், என்னை முஸ்லிமாக மரணிக்க செய்வாயாக என்றால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த நபிமார்களுக்கு இந்த சிந்தனை தான் இருக்கின்றது என்றால் எங்களை போன்றவர்களுக்கு எப்படியான சிந்தனைகள் இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இறுதி முடிவை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவதாக அவன் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவன் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ்வுக்காக மாத்திரம் செய்ய வேண்டும். எனவே முதலாவதாக அவனிடத்தில் இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, சரியான அந்த நம்பிக்கை தான் அவனை அல்லாஹ்விடத்திலே ஒரு சிறந்த ஒரு முஸ்லிமாக மாற்றுமே அல்லாமல் அவன் வெளிரங்கத்திலே மக்களுக்கு மத்தியிலே என்ன வேலைகளை செய்தாலும் கூட நிச்சயமாக அவனுடைய உள்ரங்கம் அல்லாஹ்விடத்திலே தொடர்பாக இருக்கும் வரைக்கும் அவனுக்கு நிச்சயமாக இறுதி முடிவு நல்ல முடிவாக எதிர்பார்க்க முடியாது. அதனால் தான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த பாவங்களிலே மிக மோசமான பாவங்கள் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ரகசியமாக செய்யக்கூடிய பாவங்கள். அதே நேரத்தில் ஒரு மனிதன் சிறந்த மனிதன் என்றால் அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் இருக்கக்கூடிய இரகசிய தொடர்பை அவன் நல்ல தொடர்பாக மாற்றிக்கொள்ள வேண்டும். மக்களுக்கு மத்தியிலே எப்படியும் செய்யலாம், எப்படியும் நடக்கலாம். எனவே அந்த தொடர்புகளை நாங்கள் நிச்சயமாக நல்ல தொடர்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் அதற்குரிய அந்த காரியங்களிலே நாங்கள் எங்களுடைய வாழ்நாள் முழுதும் நாங்கள் ஈடுபட வேண்டும். அக்கூலு மா தஸ்மஊன வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லக்கும் வ லிஸ்ஸாஇல் முஸ்லிமீன மின் குல்லி தம்பின் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூர். அல்ஹம்துலில்லாஹி அலா இஹ்சானிஹி வ ஷுக்ரு லஹு அலா தௌஃபீகிஹி வ இம்தினானிஹி வ ஸலாத்து வ ஸலாமு அலா முஹம்மதின் அத்-தாஇ இலா ரிضوانஹி. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளர்த்த அந்த சமூகத்திலே நல்ல முடிவு வேண்டும் என்பதற்காக வேண்டி, உண்மையிலே நல்ல முடிவு என்றால் நாங்கள் சொத்துக்களை சேகரித்து விட்டு போக வேண்டும், அல்லது என்னுடைய பிள்ளைகளுக்கு தொழிலை தேடி கொடுத்து போக வேண்டும், அல்லது என்னுடைய அனைத்து விடயங்களையும் நாங்கள் சீராக வைத்துவிட வேண்டும் என்பது இது ஒரு பக்கம். ஆனால் இஸ்லாமிய வரலாற்றிலே நல்ல முடிவு கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி தனது சொத்துக்களை எல்லாம் சுகங்களை எல்லாம் இழந்து இஸ்லாத்துக்காக வேண்டி தன்னையே தியாகம் செய்த அந்த வரலாறுகள் இஸ்லாத்திலே பதியப்பட்டிருக்கின்றது. நாங்கள் எல்லாம் அதிகமாக பேசக்கூடிய அல்லது கேட்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபிதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சாதாரண ஒரு மனிதராக வாழ்ந்தவர் அல்ல. ஒரு பெரிய பணக்காரராக, செல்வந்தராக, ஒரு வாலிபனாக, அழகான தோற்றத்தில் இருக்கக்கூடியவர்கள். அவர்களுடைய தாய் கூட ஒரு பெரிய ஒரு பணக்காரி. எனவே மக்களுக்கெல்லாம் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு மிக நல்ல சமூகத்திலே அந்தஸ்துள்ள அந்த வாழ்ந்த ஒரு சஹாபிதான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. முதலாவதாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த அந்த சஹாபி, அவ்வலு சஃபீரின் ஃபில் இஸ்லாம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அனுப்பிய சஹாபாக்களிலே முதலாவது சஹாபி அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவுஸ் ஹஸ்ரத் அந்த கோத்திரத்தினர்கள் ரசூலுல்லாஹ்விடத்துக்கு ஒரு செய்தி அனுப்புகின்றார்கள், எங்களுக்கு குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டிய ஒருவரை அனுப்புங்கள் என்பதாக. அந்த நேரத்திலே விரல் வெட்டு எண்ணக்கூடிய சஹாபாக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். என்ன செய்கிறார்கள்? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழுகின்றார்கள். அந்த தொழும் நேரத்திலே முஸ்லிகீன்கள் அங்கே காணுகிறார்கள். அப்படி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் மெசேஜ் கொடுக்கின்றார்கள், இதோ இந்த முஸ்அப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்பதாக, ஏற்றுக்கொண்டு விட்டார் என்பதாக. இந்த நேரத்திலே கடுமையாக அவர்கள் சோதிக்கப்படுகின்றார்கள். அவர்கள் பத்ரிலே கலந்து கொண்டார்கள், உஹதிலே கலந்து கொண்டு அவர்கள் என்ன செய்தார்கள்? கடுமையான தாக்குதலுக்கு உட்பட்டிருக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அவர்களுக்கு இறுதி முடிவு எப்படி அமைய வேண்டும் என்ற நோக்கம் இருந்ததால் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? இஸ்லாமிய ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கொடியை என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் அப்படியே வைத்துக் கொள்கின்றார்கள். அந்த கொடி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கை துண்டிக்கப்படுகின்றது. அந்த மற்ற கையால் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் அப்படியே அந்த கொடியை வைக்கின்றார்கள். அதற்கு பின்னால் அவர் நெஞ்சிலே குத்தப்பட்டு என்ன செய்கின்றார்கள் என்றால் அவர்கள் உடனே அங்கே மரணிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்திலே நாங்கள் இந்த சம்பவத்திலிருந்து படிக்க வேண்டிய பாடம் என்ன தெரியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்கள் ஒரு செல்வந்தராக வாழ்ந்தவர், அவர்கள் வயது போனவர்களும் அல்ல, ஒரு நல்ல வாலிபனாக இருந்த ஒருவர். அந்த நேரத்திலே அவருக்கு செல்வம் இருந்தது, அப்படியெல்லாம் சொத்துக்கள் சுகங்கள் எல்லாம் இருந்தது. இப்படியான இருந்த நேரத்திலே அந்த நேரத்திலே தான் தன்னுடைய சொத்து செல்வங்களை எல்லாம் தன்னுடைய அந்தஸ்தெல்லாம் விட்டு கொடுத்து விட்டு ரசூலுல்லாஹ்வுடன் அப்படியே வருகின்றார்கள் என்றால் அந்த நேரத்திலே காஃபிர்கள் அங்கே அவர்களை துன்புறுத்தும் பொழுதெல்லாம் இந்த இஸ்லாத்தை விட வேண்டும் என்பதாக கூறும் பொழுது அந்த முஸ்அப் இப்னு உமைர் கூறிய வார்த்தை என்ன? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது ஒரு ரசூலே அன்றி வேற யாரும் இல்லை, நிச்சயமாக அந்த முஹம்மதை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்பதாக அந்த இடத்திலே கூறுகின்றார். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஸ்அப் அந்த நேரத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். இப்பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே, பணக்காரராக அந்த வாழ்ந்த அந்த சஹாபிக்கு அந்த நேரத்திலே மிகவும் அதிக ஆடம்பரமான ஆடைகளை அந்த சஹாபிக்கு அங்கே கஃபன் செய்வதற்காக ஒரு துண்டு இருக்கவில்லை. அந்த சஹாபிக்கு என்ன செய்கிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அந்த இடத்திலே தலையை மூடினால் கால் தெரிப்படுகின்றது, காலை மூடினால் தலை தெரிகின்றது. இப்படியான ஒரு கஃபன் துணிக்கு வழி இல்லாத ஒரு மனிதராக மாறினார் என்றால் ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே, அவர்களுடைய இறுதி இலக்கு, இறுதி முடிவு எப்படி அடைய வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு இலக்கு இருந்தது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், தலையை மூடுங்கள், இலை கொலைகளை வைத்து அந்த இடத்திலே என்ன செய்கின்றார்? காலை மூடி விடுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுகின்றார்கள். மினல் முஃமினீன ரிஜாலுன், மூமின்களிடத்தில் இருந்து ஒரு சில மனிதர்கள் இருக்கின்றார்கள், சதகு மா அஹதுல்லாஹ, அல்லாஹ்விடத்திலே எதையெல்லாம் ஒப்பந்தமாக அவர்கள் செய்தார்களோ அவர்கள் உண்மைப்படுத்தினார்கள். ஃபமின்ஹும் மன் கலா நஹ்பஹு, அவர்களுக்கு கிடைத்ததை சிலர் என்ன செய்கின்றார்கள்? தற்பொழுது அவர்கள் நிறைவேற்றி விட்டார்கள். வமின்ஹும் மையம் தவிர், இன்னும் சிலர் என்ன செய்கின்றார்கள்? அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்றால் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லது ஷஹீதாக வேண்டும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். வமா பத்தலு தப்தீலா, அவர்கள் வைத்திருந்த அந்த அவர்களுக்கு உடன்படிக்கையை, அல்லாஹ்விடத்திலே கொடுத்த அந்த உடன்படிக்கையை எத்தகைக்கும் எதற்காக வேண்டியும் எந்த ஒரு பணத்துக்கோ செல்வத்துக்கோ மக்களுக்காக வேண்டியோ அவர்கள் மாற்றவில்லை என்பதாக அனைத்தையும் இழந்த அந்த முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த சம்பவம் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எங்களுக்கு மிகவும் படிப்பினையாக அமைய வேண்டும். எனவே ஒரு மனிதன் இறுதி நிலையை அடையும் பொழுது அவன் மரணித்த நேரத்திலே சில அடையாளங்கள் இருக்கின்றன.
அந்த அடையாளத்தை வைத்து ஒன்று வெள்ளிக்கிழமை இரவு அல்லது வெள்ளிக்கிழமை மரணித்து விட்டால் அவர் நல்லொரு மையத்து என்று சொல்கின்றோம், அல்லது நெற்றி வேர்த்து விட்டால் அவருடைய ஜனாசாவிலே அது ஒரு நல்லொரு ஜனாசா என்று சொல்கின்றோம். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்களை சொல்லி இருக்கின்றார்கள். இது மரணித்ததற்கு பிறகு பார்க்கக்கூடிய அடையாளங்கள். ஆனால் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய முடிவுகள் நல்ல நிலைமையிலே இருக்க வேண்டும் என்றால் நாங்கள் ஒரு நிமிடமும் அந்த சிந்தனையை எங்களுடைய சிந்தனையை விட்டு நாங்கள் அகன்று விடக்கூடாது, அதை நாங்கள் தூரமாகி விடக்கூடாது. எந்த நேரத்திலும் என்னுடைய மரணம் சிறந்த முறையிலே மரணிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருக்க வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் சிறந்த முடிவை தந்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கத்திலே நுழைய வைப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.